ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிடெக்ஷன் யூஸிங் இமேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி அதில் ஃபேஸ் டிடெக்ட் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ் டிடெக்ஷன் நம்ம வந்து திங்க் பண்ணாவே நம்மளுக்கு என்ன முன்னாடி வரும், உங்களுக்கு ஃபேஸ் கிட்ட ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வர மாதிரி. ஓகேவா, நம்ம நிறையா படத்துலலாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி வந்து பாக்ஸ் வர்றது மட்டும்தான் வந்து நம்ம டிடெக்ஷன் நடந்துகிட்ருக்கோம். பட் அந்த பாக்ஸுக்கு பின்னாடி என்ன ஃபியூச்சர் இருக்குங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கேஸ்கேட் கிளாஸிஃபைங்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷன் பார்ட்டில் வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஃபியூச்சர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேஸில் வந்து இருக்கிற சின்ன சின்ன மைனூட் பார்ட்ஸ் எல்லாம் கூட டெக்ஸ்சர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை சைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷேப்புன்னு சொல்லுவாங்க, கலர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் ஃபியூச்சர்ஸ். அதை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ணும். இது வந்து ஆனா பெண்ணா, இல்லை இது ஃபேஸா, இல்லை வேறு ஏதாச்சா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, அதோட ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா, இது வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்கான ஃபியூச்சர்ஸ். எட்ஜ் ஃபியூச்சர்னால் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் பிளாக் இது இருக்குல்ல, உங்களுக்கு வந்து உங்களோட இன்புட் இமேஜில் அப்ளை ஆகும். இந்த மாதிரி ஃபஸ்ட் இது மாதிரி, அதுக்கப்புறம் செகண்ட் இதுவும் எட்ஜ் மாதிரி அப்ளை ஆகும். சப்போஸ் உங்களுக்கு லைன் ஃபியூச்சர் வேணும்னா உங்களுக்கு வந்து செகண்ட் இது லைன் அப்ளை ஆகும். அதுக்கடுத்தது தேர்டு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி பாக்ஸ் வந்து உங்களுக்கு தேர்ட் ஃபியூச்சர் அப்ளை ஆகும். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிடக்ஷன் வந்து இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள். 2 கண், ஒரு மூக்கு, ஒரு வாய் மாதிரியே உங்களுக்கு இருக்கா ரைட் சைடில். இதில் இருக்கிறது உங்களுக்கு அப்படியே நான் எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ ஃபியூச்சர்னு எப்படி டிடெக்ட் ஆகும், நோஸ் ஃபியூச்சர்னு எப்படி டிடெக்ட் ஆகும், மவுத் ஃபியூச்சர்னு எப்படி டிடெக்ட் ஆகும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை ஆகும். அப்ளை ஆகிட்டு ஃபேஸு, நோஸ் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னே அது வந்து ஃபேஸுங்க டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து விசிபிள் ஆகும். சப்போஸ் உங்களோட இன்புட் இமேஜில் எந்த ஃபேஸும் டிடெக்ட் ஆகாமல் இந்த மாதிரி மூடி வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு எந்த பாக்ஸும் வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஹியூமன் டிடெக்ஷனுங்கிற பார்ட்டுக்கு மூவ் ஆவீங்க. அதை பற்றி ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ போல் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இம்போர்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் கேஸ்கிற வேரியபிளில் வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து ஹேர் கேஸ்கேடோட எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஃபேஸஸை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபேஸஸை வந்து ஃபேஸோட ஃபியூச்சர்ஸை வந்து நாங்கள் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சுருப்போம். அந்த ட்ரெயின் பண்ண ஃபியூச்சரை வந்து நீங்கள் ரியல் டைமாக கொடுக்குற இல்லை இமேஜஸாக கொடுக்கக்கூடிய ஃபேஸ் உங்களுக்கு ஈஸியாக டிடெக்ட் ஆகும். cv2.cascade கிளாஸிஃபையருங்கிறத நம்ம கிளாஸிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கிளாஸிஃபையரில் வந்து நான் இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை நான் எடுத்துக்கிறேன், உள்ளே இன்புட் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா cv2.imreadன்னு சொல்லி நான் ஒரு இமேஜை ரீட் பண்ணுற இமேஜஸை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அதில் ஃபேஸஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பவுண்டரி பாக்ஸ் மாதிரி ரெக்டாங்கிள் காமிக்கும், இல்லாட்டி எதுவும் காமிக்காது. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் ஃபேக்டர். இந்த ஸ்கேல் ஃபேக்டர் பேராமீட்டரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்கள்
எடுத்திருக்கேன். அது எதுக்காக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்காக. ஃபேஸஸ்ன்னு நான் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். அந்த வேரியபிளில் தான் வந்து நான் வந்து மல்டி ஸ்கேல் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே கால் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இந்த 4 பேராமீட்டர்ஸ்குள்ளே பாஸ் பண்ணுறேன். cv2 ரெக்டாங்கிள் வரையறதுக்காக கீவேர்டு நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் டுட்டோரியலில் ரெக்டாங்கிள் வரைகிறது எப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கமா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் வந்து வித்தோடையும் ஒய் ஆக்சஸ் வந்து ஹைட்டோடையும் லிங்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட ரெக்டாங்கிள் பாக்ஸ் என்ன கலரில் இருக்கணும், 250,00 உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் கிடைக்கும் பிஜிஆரில் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து 2 கொடுத்துருக்கேன். 2 வந்து உங்களோட அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸோட வித்து நம்மளோட முன்னாடியே பார்த்துருப்போம் அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட், நான் வந்து இங்கே ஃபாண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். அங்கே டிடெக்ட் பண்ணக்கூடிய ஃபேஸுக்கு நான் ஃபாண்ட்டில் வந்து அவங்க பேரை டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து ஃபாண்ட் சூஸ் பண்ணுறேன். அங்கே எப்படி நம்ம டைம்ஸ் நம்மளால் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கிறேன், சிம்ப்ளெக்ஸ்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா cv2 புட் டெக்ஸ்ட்னு சொல்லி அந்த டெக்ஸ்ட்டை வந்து இமேஜில் கொடுக்குறதுக்காக புட் டெக்ஸ்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். பிக்ங்கிறது நம்ம கொடுக்குற இமேஜில் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்காக நேம் ஆஃப் தி ஃபேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு நம்ம அங்கே என்ன ஃபாண்ட்டில் அதை எழுத போகிறோமோ அது. அதுக்கப்புறம் 250,00,0ங்கிறது அதுக்குமான பேர். 2ங்கிறது வித் ஆஃப் த ஃபாண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா cv2 லைன் ஆஃப் ஏஏ. இங்கே ஏபிசிடி வந்து உங்களுக்கு கர்வ்ஸ் வந்து நீட்டாக அணுகிறதுக்காக ஏஏ கொடுத்துருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆப்ஷனல் தான். அது நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம். நான் இப்போ கொடுத்தது வந்து ஃபார் லூப்புக்கு வெளியே. இப்போது அதே ஃபார் லூப்புக்கு வெளியே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணுறேன். இதை எங்கே பிரிண்ட் பண்ணுறேன்னா, அதாவது இமேஜில் டிஸ்பிளே பண்ண போகிறதில்ல, நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட், அதாவது நம்ம ரன்னிங் விண்டோவில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஃபேஸ் வந்து நமக்கு பிக்சரில் டிஸ்பிளே ஆகுதோ டிடெக்ட் ஆகுதோ அதை வந்து நான் உங்களோட கமெண்ட் டெர்மினல் விண்டோவில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறோம். அது எவ்வளோ நம்பர்ஸ்னு சொல்லி. அதுக்காக நான் வந்து ஃபாண்ட்டில் லென்னுங்கிற கீவேர்டு நம்மளே பார்த்துருப்போம். லென்த் ஆஃப் த இது லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இங்கே ஃபேஸஸில் வந்து நான் 4 கீவேர்டு எடுத்திருக்கேன். அதாவது 4 பேராமீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 4 பேராமீட்டர்ஸும் வந்து எத்தனை ரெக்டாங்கிள் பாக்ஸை நான் உங்களுக்கு கவர் பண்ணுதோ அதை வந்து எனக்கு வந்து இங்கே லென்த்தில் வந்து நான் கால்குலேட் பண்ணி நான் உங்களுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். அது பிரிண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி cv2.imshow நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறக்காக. தென் k is equal to cv2.wait key. ஸோ வெயிட் கீ ஃபங்க்ஷன் நம்மளாலே தெரியும். ப்ராசஸ் ஆகிருக்கும் போது நம்ம அதில் வந்து டெர்மினேட் ஆகி வெளியே வரக்காக நான் வந்து பிரேக் பண்ணி வரக்காக வெயிட் கீ பார்த்துருக்கேன். இங்கே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். அதை வந்து கேங்கிற வேல்யூக்கு பாஸ் பண்ணி கேங்கிற வேல்யூக்கு 2 கொடுத்துருக்கேன். எப்போ நான் 2 ப்ரெஸ் பண்ணணும் அப்போ வந்து இந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். அதுக்கடுத்து cv2 டெஸ்ட் ஆல் விண்டோ எல்லாமே க்ளோஸ் பண்ணி வெளியே வரக்கு. அவ்வளோதான் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம லூப்பில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு இது வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கொடுத்தோம்ல நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் ஃபவுண்ட். ஃபஸ்ட் வாட்டி மட்டும் உங்களுக்கு 2 ஃபேஸ் ஃபவுண்ட் ஆகிருக்கு. ஃபேஸ் மீன்ஸ் சம்திங் நேட்டிவ் இமேஜ் ஃபவுண்ட் ஆகிருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு சிங்கிள் ஃபேஸ் மட்டும் தான் உங்களுக்கு டைரக்ட் ஆகுது. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.